தேச பாதுகாப்பை உயிரை விட மேலாக மதித்து தேசத்திற்காக உயிர் நீத்த கணவனின் ஆசையை நிறைவேற்றிய மனைவி. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சஞ்சை பகுதியைச் சேர்ந்தவர் ஆரோக்கியம் சுசீந்திரமேரி தம்பதியினர். இவர்களுக்கு ஜான் வில்லியம், ஸ்டீபன் ஜார்ஜ் ஆகிய 2 பிள்ளைகள். ஆரோக்கியம் ராணுவத்தில் பணியாற்றி வந்தபோது 1992ஆம் ஆண்டு காஷ்மீரில் நடந்த ஆபரேஷன் ரக்ஷாக் போரில் வீர மரணம் அடைந்தார். அவரது உடல் குடும்பத்தாரின் வேண்டுகோளுக்கிணங்க காஷ்மீர் இடையே ராணுவ மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அப்போது இளைய மகன் ஜான் வெட்டியதற்கு 1 வயதே ஆன நிலையில் தனது கணவரின் விருப்பப்படி இந்திய ராணுவத்திற்கு அனுப்பி வைத்தார். சுமார் 17 வருடங்கள் ராணுவ பணியில் பல்வேறு பதவிகளை வகித்த ஸ்டீபன் ஜார்ஜ் ராணுவத்தில் பணி ஓய்வு பெற்று இன்று சொந்த ஊரான காரைக்குடி திரும்பினார். தந்தையின் ஆசையை நிறைவேற்றிய பெருமையுடன் காரைக்குடி ரயில் நிலையத்தில் கால் பதித்த ஸ்டீபன் ஜார்ஜை அவரது தாய் சுசீந்திரமேரி, அவரது மனைவி, சகோதரர், நண்பர்கள் என அனைவரும் வரவேற்று பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர். என்னிடத்தில் தனது தந்தையின் கனவுப்படி தங்களது வாரிசுகளையும் ராணுவத்தில் சேர்க்க இருப்பதாக ஸ்டீபன் ஜார்ஜ் பெருமையுடன் கூறினார். வீட்டுக்காரரு காஷ்மீர்ல இறந்து 35 வருஷம் ஆச்சு. அப்போ மயன் சின்ன கை குழந்தை. நான் நாட்டுக்காக 2 பிள்ளைகளையும் வளர்த்தேன். நாட்டுக்காக ஒரு மயனை அனுப்பிட்டேன். இன்னைக்கு ரிட்டையர் ஆகி வந்துருச்சு. காஷ்மீர்ல இறந்துட்டாரு. 35 வருஷம் ஆச்சு. அங்கேயே அடக்கம் செஞ்சு அங்கேயே இருக்கு. இங்க கொண்டாடல. என் மயன் ரிட்டையர் ஆகி நாட்டுக்கு என் பேர 4 பேர் இருக்காங்க. 4 பேரையும் நாட்டுக்கு அனுப்பணும் மறுபடியும் ராணுவத்துக்கு.